வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, தலைவர் பற்றி தான் பேச போகிறேன். தலைவர் பற்றி பேச போகிறேன் அப்படின்னாலே எனக்கு ஒரு தனியாக ஒரு எனர்ஜி வந்துடுது. ஆனாலும் இன்னைக்கு நான் பேச போகிற ஒரு விஷயம் இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது திரு அம்பானி அவர்களுடைய மகன் அவங்களுடைய திருமணத்திற்கு தலைவர் போயிருந்தார். அங்கே ஒரு ஃபோட்டோ செஷன் இது பண்ணும்போது, அதாவது பத்திரிக்கையாளர்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, அங்கே ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த இடத்துல கூட வேலைக்காரங்களுக்கு கொஞ்சம் கையில் செய்கை காமிச்சிட்டாரு. ஸோ அந்த செய்கை என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அந்த செக்யூரிட்டி அவங்களும் அந்த வேலைக்காரங்களை இது பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், கையை காமிச்சாங்க, இங்கே நில்லுமான்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதை நாங்கள் நீங்கள் இப்படி செய்வீங்க நாங்கள் நினைக்கவே இல்லை, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே என்ன பண்ணிட்டாங்க பெருசா? இல்லை எனக்கு புரியல. நான் அந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே, அந்த மாதிரியெல்லாம் ரசிகர்கள் நினைத்தாங்க. நாங்கள் யாருமே அப்படி நினைக்கலைங்க. நாங்கள் யாருமே அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் வேலைக்காரங்க வச்சுருக்கோம். சிலர் அவங்கள எப்படிலாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா என்ன தெரியுமா, அந்த உலகத்தில் இருக்கிற மொத்த நல்லவங்களும் இங்கே தான் இருப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இது மனிதாபிமானமற்ற செயல்ன்ற அளவுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இல்லை எனக்கு புரியல. இங்கேருந்து அவருங்க எங்கேயோ ஒரு பணக்காரங்க வீட்டுக்கு தான் விருந்துக்கு போகிறாங்க, சரியா? அங்கே போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அங்கேயே ஒரு வேலைக்காரங்களை அவங்க பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கலாம். அம்பானி கிட்ட சொன்னால் ஒருத்தரில் 10 பேரை கூட தலைவருக்காக ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க வேலை செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அங்கே இருக்கிறவங்கள. ஆனால் இங்கே அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தங்களை இங்கே இருந்து அங்கே வரைக்கும் அவங்க கூட்டு போயிருக்காங்க, கூடவே வச்சுருக்காங்க. அப்படின்னா அந்த வேலைக்காரங்க எவ்வளோ நம்பிக்கையான ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்படி அவங்கள இங்கேருந்து அங்கே கூட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் அவங்க மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை இவங்களும் வச்சுருப்பாங்க. ஒரு வேலைக்காரங்களை இங்கேருந்து அங்கே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது. நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க நம்ம. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கேயே அவங்களுக்கு 10 பேரை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்படி இருந்து கூட இங்கேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா அப்போது அவங்கள அப்படி எப்படி நடத்தியிருப்பாங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நம்ம தப்பாக தான் பேசுவோம். ஏன்னா நம்மளுக்கு தலைவரை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னால தப்பாக பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை பெருசாக எடுத்து பேசுகிறோம். அதாவது ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோனா எப்படி? வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ எடுப்போமா என்ன? இப்போ கமெண்ட்ல பெரிய யோக்கியன் மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே சமூக வலைத்தளம்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அந்த சமூக வலைத்தளத்தில் எத்தனையோ ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பீங்கல்ல, எத்தனை பேர் வேலைக்காரங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து அதில் போட்டிருக்கீங்க சமூக வலைத்தளங்களில்? சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டுற ஃபேமிலி ஃபோட்டோவில் இருக்கிறாங்க இல்லை, அதுக்கு வேறு விஷயம். இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டிருப்பீங்க தானே? பெரிய யோக்கிய மாதிரி பேசினவங்க எத்தனை பேர் வீட்டில் வேலைக்காரங்க வச்சுருக்கோம்? எத்தனை பேர் ஏதோ ஒரு வேலைக்கு வீட்டுக்கு ஆட்களை வர வச்சு ஒரு மெக்கானிக் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ப்ளம்பிங் ஒர்க்காக இருக்கட்டும், நிறைய இதுக்கு நம்ம வெளியிலேருந்து ஆட்களை வேலைக்கு கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு அனுப்புகிறோம். சரி, நம்ம எத்தனையோ விஷயங்களுக்கு எத்தனையோ பேர் நம்ம வேலையை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லா வேலையும் நம்மளே பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நாங்களே பண்ணிக்குவோம் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு வேலைக்கு ஆட்களை வச்சு வேலை வாங்கி தான் ஆகணும். வீடு கட்டுற விஷயமாகட்டும், வீட்டில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்கும் ஆட்கள் நம்மளுக்கு தேவை. ஸோ நாங்கள் வேலைக்கு ஆட்களே வச்சுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. எல்லாருமே மற்றவங்கள வேலை வாங்குறவங்க தான். எல்லா விதத்துலேயும் இல்லை, 1-2 விதத்துலேயாவது வேலை வாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களோட ஃபோட்டோவை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் போட்டிருக்கீங்களா?
நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இருந்து வேலைக்காரங்களோடு இருந்து எடுத்து போட்டிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணவங்கள தான் கேட்குறேன். போடல இல்லையா? யார் போடுவாங்க? நான் வந்து சமூக வலைத்தளத்தில் ஒரு லைக்ஸ் வாங்குறதுக்காக வேணால் நான் வந்து வேலைக்காரிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தேன், வேலைக்காரங்களுக்கு நான் வந்து இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறவங்க இருக்காங்க. அதையும் பார்த்துருக்கேன் நான். அதாவது வேலைக்காரங்களுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நான் வந்து வேலைக்காரங்களுக்கு பண்ணேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுல என்ன வீடியோ இருக்கிறதுனால தான் பண்ணுறாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியல. வீடியோ இல்லாமல் நிறைய பேர் வேலைக்காரங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வீடியோ எடுத்து போடுறவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவசியம் கிடையாது. வேலைக்காரங்க வந்து நல்லா வந்து ரொம்ப வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்காரங்க நல்ல நம்பிக்கையான வேலைக்காரங்களாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்படி அதிக வருஷம் ஒருத்தங்களை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் முதலாளிகள் சைடில் இருந்துமே வந்துட்டு அவங்கள வந்து நல்லபடியாக சேலரிலாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு மெயின்டைன் பண்ணி வச்சாதான் வேலைக்காரங்களுமே ரொம்ப வருஷம் வீட்டில் வேலை பார்ப்பாங்க. ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் வந்து யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ இவங்க விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா வேலைக்காரங்களும் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, இவங்களுமே எங்கே போனாலுமே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு வேலைக்காரங்களாகவும் சரி ஒரு முதலாளியாகவும் சரி 2 பேருமே வந்து நல்லவங்களாக இருந்தால் தான் இந்த பாண்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு நிலச்சி வரும். அப்படி ஒரு பாண்டிங் வந்து இருக்கும் பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவங்களுக்குள்ள அவங்க கையை காமிக்கிறாங்க கண்ணை காமிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எந்த லிமிட் நம்ம வந்து நிற்கணும், எந்த லிமிட்டில் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க 4 பேருக்குமே தெரியல. அந்த தலைவர் ஃபேமிலியிலேருந்து 3 பேர் வந்திருந்தாங்க. தலைவரும் அவங்க ஒய்ஃபு பொண்ணு வந்திருந்தாங்க. கூடவே வந்து அந்த வேலைக்காரங்களும் வராங்க. 4 பேருமே இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது ரிப்போர்ட்டர் சைட்லேருந்து ஃபேமிலி ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுவீங்க? அந்த நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் கையை காமிச்சிட்டு நின்று ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு போகும்பொழுது அவங்க ஃபேமிலி போகிறாங்க, கூடவே பின்னாடியே அந்த வேலைக்காரங்களும் போகிறாங்க. தனியாக அங்கேயே நில்லு, நீ வெளியிலேயே நில்லு, காற்று கடை, நான் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு போகலை, அப்படிலாம் பண்ணலை. நீ என் கூடவே வான்னு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேலைக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நேர்மைக்காக தான் அவங்க வந்து கூடவே வச்சிட்ருக்காங்க அந்த வேலைக்காரங்களை. வேலைக்காரங்க அவங்க தேவை அப்படின்னு அவசியம் கிடையாது. இருந்தால் கூட அவங்கள அப்படி கூட்டு போகிறாங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிற ஒரு வேலைக்காரங்களை தான் அப்படி கூட்டு போவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ என் குடும்பத்தில் ஒருத்தராக உங்களை நினைக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ தூரம் வந்து உன்னை நம்பி நாங்கள் வந்து கூட்டு போகிறோம். இதுதான் வந்து அவங்க சைடில் முதலாளிகள் சைட்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது சரியான வார்த்தை தானே. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த வேலை செய்கிற அந்த அக்கா வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். வேறு யாரும் புரிஞ்சுக்க வேணும் அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு டாபிக் வேணும்ல. இங்கே நடக்கிறதெல்லாம் விட்டுட்டாங்க, அங்கே போயிட்டாங்க ராம்நகருக்கு. அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இதை வந்து நோண்டி நோண்டி பார்க்குறது தான் உங்களுக்கு வேலையா? வேறு வேலையே கிடையாதா? வந்து அவர் வந்து ஒரு கையை அசைச்சா கூட இங்கே வந்து பூகம்பம் வருதுன்னா அவர் எவ்வளோ பெரிய வந்து பவர்ஃபுல் மனுஷனாக இருப்பார். யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு சந்தோஷம்தான், தலைவர் வந்து ஒரு சைகை காமிச்சதை கூட இவ்வளோ பெருசாக ஊதி பெருசாக்குறாங்களே, அப்போது தலைவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இந்த ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் சொன்னது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ உலகத்தில் இருக்கிற நல்லவன்லாம் அங்கே தான் இருப்பான் போல இருக்குது, என்னெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து என்னது நாகரிகம் இல்லாத செயல், அநாகரிகமான செயல், மனிதாபிமானமற்ற செயல். எங்கே போயிட்டீங்க நீங்கள்? அவங்க வந்து காசு கொடுத்து வேலைக்கும் ஆள் வச்சுருக்காங்க. அவங்களும் வேலை செய்கிறவங்களும் மனசு வந்து அவங்களும் சந்தோஷமாக தான் வேலை செய்கிறாங்க. தேவையில்லாமல் வந்து கஷ்டப்பட்டு அழுது கண்ணீர் வடித்து அப்படியெல்லாம் வேலை செய்யலை. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். இதை வந்து ஊதி பெருசாக்கி ஒரு வாரத்துக்கு வச்சு இதில் வந்து இந்த வீடியோஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இங்கே டாப்பே. வந்து என்ன சொல்லிப்பாங்க தெரியுமா, நான் வந்து இந்த ரஜினி ரசிகராக இருந்தேன், எனக்கு வந்து இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே நான் வந்து எனக்கு இனிமேல் வந்து ரஜினி ரசிகராக இருக்கணும் அப்படின்னு தோணலை, எனக்கு வந்து ரொம்ப ஹேட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து அவங்களோட பேட்டர்னே இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைலில் ஒரு விஷயத்துக்கும் அவங்க இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்து ரஜினி ரசிகராக இருந்தேன், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, இவர் பண்ணது பிடிக்கல. இது வந்து அவங்களோட பேட்டர்ன். எல்லா வீடியோலையும் இந்த டைலாக்கை சொல்லிடுவாங்க.
ஸோ இந்த வீடியோவிலையும் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ரஜினி ரசிகர்கள் வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுற மாதிரி இவர் நடந்துக்கிட்டாராம். எங்களுக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்லைங்க. ஏன்னா இங்கே பார்க்குறோம், நம்மலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களை எப்படி நடத்துகிறோம், ஏற்ற வீட்டுக்காரங்களை எப்படி நடத்துகிறோம், நமக்கு வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்களை எப்படிலாம் நடத்துகிறாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப கேவலமாக நடத்துகிற முதலாளிகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. அவங்க வேலைக்காரங்களுக்கு அவங்க கையை காமிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ கேட்குறாமா, நில்லுமா, நான் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன், அவ்வளோதான் அந்த விஷயம். அதுக்கு மேலே வேறு எந்த விஷயமே கிடையாது. இதுவே தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டிருந்தா அவங்க குடும்பத்தை அனுப்பிச்சி வச்சுட்டு தனியாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு ஆல்ரெடி. வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா அவர்களோட போகும்போது ஒரு வீடியோ இருக்குது. 2 பேரும் நின்று ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு சோலோ ஃபோட்டோ வேணும் அப்படின்றாரு. தன்னுடைய பொண்ணை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு தலைவர் வந்து அங்கே சோலோ ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி விடுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த பொண்ணை வந்துட்டு நிற்க வைக்கிறாங்கன்னே வச்சு, அந்த அக்காவை வந்து நிற்க வைக்கிறாங்கன்னே வச்சுப்போம். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து இவங்க 3 பேர் நிற்கிறாங்க, அந்த அக்காவும் அந்த வேலை பார்க்குற அந்த அக்காவும் கூடவே நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ என்ன சொல்லுவாங்க? ஃபேமிலி ஃபோட்டோன்னு தானே கேட்டாங்க, இந்த அக்காவையும் கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு தலைவர். இந்த அக்கான்னா அவ்வளோ க்ளோஸாக இவருக்கு? கேள்வி கேட்பீங்களா இல்லையா? அப்படி நிற்க வச்சாலும் கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தலைவர் வந்து கேள்வி கேட்கணும், அவரை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறது தான் மெயினில் இருக்கே தவிர, இதில் வந்து வேறு எந்த விதமான தவறான செயலும் இங்கே நடந்துடலை. எந்த தவறான செயலும் நடக்கல. நான் ஃபோட்டோ எடுக்க போகிற 2 நிமிஷம் நில்லு அப்படின்னு கையை காமிக்கிறது தப்பு கிடையாது. ஆல்மோஸ்ட் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அங்கே வந்து 4 பேருக்குமே தெரியல. டக்குன்னு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தலைவர் கையை காமிக்கிற வரைக்கும் அந்த அக்காவுக்கு வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. அவங்க பாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, ஏதோ நடந்து போயிட்டுருக்காங்க போல் அப்படின்னு வந்துட்டுருக்காங்க. ஸோ கையை காமிச்சாங்க, அவ்வளோதான். நம்ம கையை காமிச்சா ஓகே. இதே ரிப்போர்ட்டர் அங்கேருந்து கத்தி கொஞ்சம் தள்ளி நின்னுமான்னு சொல்லியிருந்தா அது பெரிய அவமானம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள நம்ம கையை காமிச்சு கொஞ்சம் நில்லுமான்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதக்கா தெரியாமல் வந்து நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? அவங்கள தள்ளி நிற்க சொல்லுங்கள். நாங்கள் செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க? அவங்கள பிடிச்சி இழுத்து வெளியில் விடுவாங்க. இதெல்லாம் தேவையா? அதுக்கு வந்து நம்ம நில்லுமா அப்படின்னு ஒரு செய்கை காமிக்கிறது பெரிய தப்பு கிடையாது. நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க நம்ம வந்து நில்லுன்னு சொல்கிறதுக்கும் மற்றவங்க அவங்கள பிடிச்சி தள்ளி நிப்பாட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அது நடந்தால் பெட்டரா, இது நடந்தால் பெட்டரா அப்படிங்கிறத ஒரு செகண்டில் டிசைட் பண்ணி அங்கே வந்து பண்ணாங்க அப்படின்னா அது சரியான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்க, நம்ம வந்து கையை காமிக்கிறது ஓகே. இதே அவங்க தெரியாமல் அவங்க வந்ததை பார்த்துட்டு நம்ம பேசாமல் நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செக்யூரிட்டியோ இல்லை அங்கே இருக்கிறவங்களோ யாரோ அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு இவங்களை பிடிச்சி தள்ளி இழுத்து அந்த சைடு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இருக்கும் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்மளை பிடிச்சி வெளியில் இழுக்கிறாங்க, அதுக்கு இவங்க வந்து 1000 விஷயங்கள் பேசியிருப்பாங்க, இவங்களுக்குள்ள 1000 விஷயங்கள் பேசியிருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், முதலாளிக்கும் சரி வேலைக்காரங்களுக்கும் சரி அவங்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுக்க போகிறோமா 2 நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு காயப்பட்டிருக்காது. அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு நினச்சது வந்து தலைவரோட ஹேட்டர்ஸ் தான். பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு நினச்சாங்க. பட் நாங்களும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா மனுஷங்க வந்து அடுத்தவங்க மனுஷங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன் வந்துட்டு உங்களுக்கே யோசிச்சு பாருங்களேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யோசிச்சு பாருங்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போமா வைப்போமா? கிடையாது. ஸோ வீட்டு வேலைக்காரங்களை சமமாக நடத்துவோமா? கிடையவே கிடையாது. எங்கே நடத்துகிறாங்க காமிங்க? சமமாலாம் யாரும் நடத்த மாட்டாங்க. மிஞ்சி போனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி தான் இருப்பாங்களே தவிர எனக்கு சமமாக நடத்துகிறேன், என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமமாக நான் அவங்க நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நடத்துகிறவங்க யாருமே கிடையாது. நீங்கள் வந்து அப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேணும்னே சொல்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த விஷயந்தான் நான் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அதே நாளில் வந்துட்டு திரு லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. தலைவர் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் மெடிக்கல் செலவுக்காக ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, ஏன்னா அது நல்ல விஷயம் இல்லையா? ஸோ இதை பற்றி பேசினா வந்து தலைவருக்கு வந்து பெருமையாயிடும். ஸோ அதை பற்றி வந்து வீடியோலாம் போட மாட்டாங்க. இந்த ஹேட்டர்ஸ் வந்து வீடியோஸ் இருக்கிற அந்த சைட்டில் அந்த பேஜிலலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்லி வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் எடுத்து போட்டிருப்பாங்க. அதுவும் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே அவங்களை குறை சொல்லணும், இதுதான் வந்து அவங்களுக்கு முக்கியம். எல்லா வீடியோலையும் இதை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த டைலாக் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா
தலைவருக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லா நடிகர்களுக்குமே அப்படி தான். குறை சொல்லணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா, நான் வந்து இவரோட ரசிகராக இருந்தேன், ஆனால் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டைலாகவே மாறிடுச்சு. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டாங்க, இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் என்னென்னா, நான் அவரோட ரசிகர் ஆனாலும் இவரை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னாக மாறிடுச்சு. நாங்கள் தலைவரோட ரசிகர்கள் இந்த விஷயத்தில் தலைவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்புகிறோம். அவர் நிற்க சொன்னார், சரியாக தான் நிற்க சொன்னார். அது வந்து அவர் தான் சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல வேறு யாருன்னா சொல்லியிருந்தா அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிருக்கும். அப்படி இல்லை, இவரே சொன்னது சரியான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தலைவரோட ரசிகர்களும் அப்படி தான் நினைப்பாங்க. தலைவரோட ரசிகர்கள் தப்பாகவே நினைக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் நாங்களாம். ஸோ தலைவரோட ரசிகர்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து குறை சொல்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க, சரியா? ஸோ நாங்கள் எப்போவுமே டைவர்ட் ஆக மாட்டோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் தலைவர் பற்றி நம்ம பேசினாலே வந்துட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போவோம். இன்னும் கூட இந்த விஷயத்தை பற்றி நான் விளக்கமாக சொல்லுவேன். வந்து போதும், இதுவே போதும், இதுவே அதிகம். அண்ட் இன்னொருத்தர் வந்து நம்மளுக்கு போன வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், தலைவருக்கு சப்போர்ட்டாக நான் பேசியிருக்கேன், அதனால் வந்துட்டு அவர் கேட்குறாரு, எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க இப்படி பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்ன அவமானப்படுத்துகிறாராமா. சரி, நாங்கள் வந்து அவமானப்பட்டுட்டோம். சரியா, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாரு வந்து எவ்வளோ பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதாவது இவங்க இப்படி சொன்னால் நம்ம அவமானப்பட்டு போயிடுவோமோ, ஐயோயோ நம்மளை வந்து பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, எங்கள் தலைவர் மாதிரி தான் நாங்களும். இந்த மாதிரி ஹேட்டர்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேரம் போர்டு காயினை தட்டி விடுற மாதிரி அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம், சரியா? ஸோ போடுங்க, கமெண்ட் போடுங்க, ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதை தலைவர் பற்றி ஒரு போஸ்ட் போட்டால் கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதாவது ரசிகர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த ஹேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே போய் நம்ம ஹேட் பண்ணணும், ஹேட் பண்ணி ஏதாவது கமெண்ட் போடணும், இவங்களை குத்துற மாதிரி ஏதாவது கமெண்ட் போடணும், இவங்களை குறை சொல்கிற மாதிரி ஏதாவது கமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தாராளமாக ஹேட் பண்ணுற கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், கேரம் போர்டு காயினை தள்ளி விடுற மாதிரி அப்படி அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அவருக்கும் இதே பதில் தான். இந்த வீடியோவும் அவர் பார்ப்பார், ஆனால் வந்து கமெண்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணாலும் ஓகே, எனக்கு ஒன்றும் அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எவ்வளோ பணம் வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறது வந்து அடுத்தவங்களை கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு கேள்வின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து உங்களை தான் நீங்கள் கேவலப்படுத்திக்கிறீங்க. ஸோ உங்களோட தரத்தை தான் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் வந்து வெளியே காமிக்குமே தவிர, நீங்கள் யாரை பார்த்து பேசுகிறீங்களோ அவங்களோட தரத்தை உங்களுடைய வார்த்தைகள் காமிக்காது, சரியா? அதே தான் இந்த விஷயத்துலையும் அதே தான். நீங்கள் வந்து எவ்வளோ காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நான் பேசின அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் போடுறதுக்கு எந்த விஷயமுமே இல்லை. அதாவது ஹேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் போடுறதுக்கு எந்த விஷயமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க, எவ்வளோ பணம் வாங்கின நீ அப்படின்னு கேட்குறீங்க, புரியுது? ஸோ நானும் அந்த கமெண்ட்டை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன், சரியா? ஸோ அந்த மாதிரி கமெண்ட்லாம் போடணுன்னாலும் போடுங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. ஸோ நான் இந்த இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். தலைவர் வந்து அவங்க வேலைக்காரங்களை பார்த்து கையை காமிச்சார், அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. கையை காமிச்சாரு தான், அது சரியான விஷயந்தான். அவர் தான் அந்த வேலையை பார்த்துருக்கணும். வேறு யாராவது அந்த மாதிரி வேலையை பார்த்து அவங்கள வந்து ஃப்ரேம்குள்ளேருந்து வெளியில் இழுத்து விட்டுருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிருக்கும். ஸோ அவங்க வேலைக்காரங்க, அவங்க கையை காமிக்கிறாங்க. நீங்கள் கமெண்ட் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்குறதா இருந்தால் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இது பண்ணுங்க. ஸோ அது கூட நடக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு பெரிய இதானோடனே சில மீடியாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அக்கா கிட்ட போயிட்டு எனக்கு பேட்டி கொடுங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அக்காவும் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் தலைவர் வீட்டில் இருக்க வேலைக்காரங்க யாருமே பேட்டி கொடுத்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ இவங்களும் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறதான் நம்மளுக்கு நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், தலைவர் செஞ்சது சரிதான், சரியா? ஓகே, ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஸோ இதை வீடியோ சம்மந்தமாக எல்லாம் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.